ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே விருப்பமான பருப்பு சாதம் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதை இப்போது 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவினதுக்கப்புறமா 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இதில் இப்போது ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம். 6 பல்லு பூண்டு, 1 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். இதை இப்போது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி செய்யும்போது நம்மளுக்கு சாதம் உதிரியாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு அரிசி எடுத்தீங்களோ அதில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக 2 கப் அளவு தான் வைப்போம். நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அரை கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதில் இப்போது 1/8 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் எல்லாமே தன்னால் அடங்கிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. சாதம் எல்லாமே நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.